அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது துணை நிற்கும் மனைவி. அருமையான நேயர் பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் சயீத் இப்னு ஆமிர் என்கிற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மிகவும் நெருக்கமாக தன் வாழ்வை அமைத்து கொண்ட ஒரு உத்தம சஹாபியாக வாழ்ந்தவர் தான் சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வைத்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அந்த காலகட்டத்தில் ஆளுநராக ஒரு ஊரை தேர்வு செய்து நீங்கள் அந்த ஊரில் போய் நிர்வாகம் செய்து ஊர் மக்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் என்கிற ஒரு பொறுப்பை சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வாழ்கிற அந்த பகுதி ஹிம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சமயம் கேட்டு அனுப்புகிறார்கள், உங்கள் பகுதிகளில் ஏழ்மையான நிலையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு எனக்கு வேணும். வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற, சிரமத்தோடு வாழ்கிற மக்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு இருந்தால் எனக்கு நீங்கள் அனுப்புங்க என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு அனுப்புகிறார்கள். அப்போது அந்த ஊரினுடைய பிரதிநிதிகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, ஆய்வு செஞ்சு யார் யாரெல்லாம் ஊரில் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, வீடு இல்லாதவங்க யார், வசிப்பிடம் இல்லாமல் உணவு இல்லாமல் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு போயிடுச்சு. இப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு தொகையை கொடுத்து சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி குழுவை அனுப்பி வைக்கிற பொழுது வந்திருந்த அந்த சஹாபிகள் என்ன செய்கிறாங்க, சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு கையில் இது உங்களை சார்ந்தது, இது நீங்கள் பிடிச்சிக்கங்கன்னு கையில் கொடுக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, இது எனக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னபோது ஆச்சரியப்பட்ட அந்த சஹாபிகள் திகைத்து நிற்கிறார்கள். வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்த மனைவி கேட்குறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறீங்களே, என்ன ஆச்சு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஏதாவது இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் இன்னா லில்லாஹ் சொன்னீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, காரணம் இல்லாமல் ஏன் இன்னா லில்லாஹ் சொல்கிறீங்க. இல்லை அதைவிட இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இஸ்லாமிய சஹாபாக்களுக்கும் ஏதாவது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டு போயிடுச்சா, ஏதாவது விஷயமா, ஏன் இன்னா லில்லாஹ் சொல்கிறீங்க, அப்படியும் எதுவும் ஏற்படலை, அதைவிட மிக மோசமான ஒரு நிலை ஆயிடுச்சு, ஆகையினால தான் நான் கஷ்டப்படுறேன், இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே மனைவி கேட்குறாங்க, என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நாம் வாழ்கிற பகுதியில் யார் யாரெல்லாம் வீடு இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய லிஸ்ட்டை உமர் ரதியல்லாஹு தஆலா கேட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து பிரதிநிதிகள்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் ஆளுநராக இருக்கக்கூடிய என்னுடைய பெயர் சயீத் இப்னு ஆமிர் என்கிற பெயர் முதல் இடத்துல இருப்பதினால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய நிலையை அறிந்து வீடு இல்லாமல் இவர் நிற்கிறார், வந்திருந்த சஹாபாக்களோ ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தாங்க கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை இது நீங்களே வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்ல, இப்போ மனைவி பக்கத்தில் இருந்துக்கிட்டே பார்க்குறாங்க. மனைவி கேட்குறாங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், வீடு இல்லாமல் சிரமப்பட்டுட்ருக்குறோம், அப்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் தொகையை நீங்கள் எடுத்துக்கிட்டே கொடுத்தா கூட நல்லா இருக்குமே, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலாமே அப்படின்ட்டு சொல்லி சயீத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே, இன்றைக்கி அப்படி தானே இருக்குது,
தன் தேவைக்கு போகத்தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை விட இந்த இடத்திலே, இந்த பகுதிகளிலே மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அது அவர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்று சொல்லி தன் மனைவியாரிடத்தில் எடுத்து கூற, மனைவியார் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் எடுத்த முடிவே சரியானது, ஆகையினால நம்மை விட யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பணமுடிப்பை கொடுத்து அதிலிருந்து நீங்கள் பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொல்வதுதான் நல்ல விஷயம் என்று தன்னுடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்கிறார். அருமையான பெருமக்களே, தான் கஷ்டப்பட்டாலும் தன்னோடு இருக்கக்கூடிய சக தோழர்கள் நம்மை விட கஷ்டப்படுகிறார்களே என்று தன்னுடைய கணவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த மனைவியாக எப்படி நாம் இருக்க போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவருக்கு கஷ்டத்திலும் சரி, நஷ்டத்திலும் சரி, நல்லதொரு லாபத்திலும் சரி, எப்பொழுதும் மனைவியாக இருப்பவள் துணை இருக்க வேண்டும். அதுதான் கணவனாக இருக்கக்கூடிய அந்த ஆண்மகனுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். ஆகினால் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு தியாகத்தோடு பேசினார்களோ அந்த தியாக உணர்வை புரிந்து கொண்ட அவர்களின் மனைவியினுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கிறது. அதுபோன்ற செல்வ சீமாட்டியாக, நற்குணமுள்ள பெண்களாக ஒவ்வொரு பெண்களும் உருவாக வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.